கேரளாவில் கட்டிய மனைவியை கணவனே கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணமாகி 10 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத சூழலில் சிறு தகராறு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின்கரை பகுதியைச் சேர்ந்தவர் விஷ்ணுநாத். 43 வயதான விஷ்ணுநாத் தனியார் பயிற்சி மையத்தில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அல்மா என்பவரை விஷ்ணுநாத் கரம் பிடித்திருக்கிறார். திருமணமாகி 10 ஆண்டுகள் கடந்த போதும் இந்த தம்பதிக்கு குழந்தை ஏதும் இல்லை. அண்மை காலமாக தம்பதியிடையே சிறு சிறு தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது. நாளடைவில் சின்ன சின்ன சண்டைகளை கூட ஊதி பெரிதாக்கி குடும்பத்தினர் பஞ்சாயத்து செய்யும் அளவிற்கு சென்றிருக்கிறது. இந்த சூழலில்தான் ஞாயிற்றுக்கிழமையன்று வீட்டில் இருந்தபோது கணவன் மனைவியிடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி அது கைகலப்பாகவும் மாறி இருக்கிறது. அப்போது ஆத்திரமடைந்த விஷ்ணுநாத் திடீரென கத்தியை கையில் எடுத்து அல்மாவை சரமாரியாக குத்தியிருக்கிறார். கழுத்து மற்றும் காதின் பின்புற பகுதியில் கத்தி ஆழமாகப்பட்டு படுகாயமடைந்த விஷ்ணுநாத்தின் மனைவி அல்மா நிகழ்விடத்திலேயே சரிந்து விழுந்து துடிதுடித்து உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய விஷ்ணுநாத் தன்னுடைய சகோதரனை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறியிருக்கிறார். பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்து தன்னுடைய வீட்டில் நடந்த சண்டையையும் தன்னுடைய மனைவியை தானே கொலை செய்து விட்டதையும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். தொடர்ந்து கொலை வழக்கு பதிந்து விஷ்ணுநாத்தை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் குடும்ப சண்டையில் தான் மனைவி கொலை செய்யப்பட்டாரா, நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தில் கொலைபாதக செயலில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். திருமணம் நடந்து 10 ஆண்டுகளாகி குழந்தை இல்லாத சூழலில் தம்பதியிடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை கட்டிய கணவனை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திருவனந்தபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.